உங்களுக்கு இந்த நிர்வாகிகளோடு என்ன மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஏன்னா 2 மாதங்கள் நீங்கள் தலைவராகினாலும், கிட்டத்தட்ட இந்த கட்சியில நீங்க இன்று இணைந்து ஆல்மோஸ்ட் 10 வருடத்த நெருங்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எல்லோருமே உங்களோடு பயணிச்சிருப்பாங்க. ஆனா, அப்ப நீங்க மாநில தலைவரா இல்ல. மாநில தலைவரான பிறகு ஏற்கனவே பயணம் செய்தவர்களுடைய அந்த ஒரு அணுக்கம், இணக்கம் அது எப்படி இருக்குது? இல்ல எல்லாருமே ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்க. ஓகே. அதுல எந்த விதமான வேறுபாடு வித்தியாசமும் இல்ல. ஒரு மாநில தலைவருக்கு நான் மனு குடுக்கும்போதே, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு முதல்ல வாழ்த்து எல்லா மூத்த தலைவர்களுமே. யாரையும் முதல்ல குறை சொல்ல முடியாது. திரு மதிப்புக்குரிய ஹெச். ராஜா அவர்களா இருந்தாலும் சரி, திரு வி.பி. துரைசாமி அவர்கள், அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், பொதுச் செயலாளருடைய காத்தியாயினி, திரு பொன் பாலகணபதி, திரு வினோய் செல்வம், திரு கனக சபாபதி எல்லாருமே எல்லாருமே பெரிய எனக்கு நல்ல கோஆப்ரேட்டிவாக தான் இருக்கிறாங்க. திரு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், திரு தமிழிசை சவுந்தரராஜன், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் எல்லாருமே இது பண்ணாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் கூட அந்த பதவி ஏற்கும்போது கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு, அப்புறம் 2 தினங்களுக்கு முன்னாலும் ஃபோன் பண்ணேன். அப்போ ஃபோன் பண்ணும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, ஃபேஸ் டல்லாக இருக்குது, கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அக்கறையோடு பேசினார். இல்ல திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டதுனால இந்த நிகழ்வை நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க அதுக்கு பிறகு இந்த ஊடகத்திலையும் அதை பற்றி பேசல. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்ததை பார்த்தோம். நீங்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற உடனேவே என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒரு மேடையில் வைத்து ஒரு செருப்பை கொடுத்து நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் சொன்னதற்கு பிறகு அவர் தட்டாமல் அதை உடனடியாக சம்மதித்து அவர் போட்டுக்கிறாரு. உங்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு, ஒரு அன்பு, இது வெளியில் இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் உடன் பயணிப்பவர்களுக்கு தெரியும் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க, அவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னு. அந்த மொமெண்ட்டில் டக்குன்னு அவருக்கு ஒரு செருப்பை கொடுத்து போட சொல்லணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அவர் முத மாநில துணைத் தலைவராக வந்த உடனே அவரும் நாங்களும் கொஞ்சம் பேசிக்கிட்டோம். அப்போ அண்ணன் இப்படி எனக்கு ஃபுல்லாக நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதே நான் சொன்னேன், என்னால் என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் மாநில தலைவராக அவருக்கு ஃபுல்லாகவே நான் கோஆர்டினேஷன் இருந்தேன். அதுக்கப்புறம் அவருடைய அந்த சபதத்தை பொறுத்த மட்டும் என்னென்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஓகே. அதனால 1 வருஷம் ரொம்ப ஒரு லாங் டியூரேஷனாக இருக்குது ஒன்று. எப்படியும் திமுக ஆட்சி நம்ம அகற்ற போகிறது உறுதி. அப்போ 1 வருஷம் கழித்து போடுறது, அதுக்கு முன்னாலேயே போட்டால் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. ஆக்சுவலாக மீட்டிங் போகிறதுக்கு முன்னாலே என்னுடைய அந்த தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆளை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி, சரி அவர் கொடுப்போம், அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு நினச்சேன். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதுதான் அதனுடைய